தொழுகையில் சில சட்டங்கள் தொழுகைக்காக வந்துடும். தொழுகைக்காக வந்தோம் சஃப் நிற்கிறோம்ல, சஃப் நிற்கிறது ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃப்பில் நிற்கிறது பற்றி சொல்கிறப்போ, நீங்கள் சஃப்பை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள், இடைவெளி இல்லாமல் அமைத்துக் கொள்ளுங்கள். இவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்தவு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்தவுன்னா சமமான இல்லைங்க. அப்புறம் சுத்துல் ஹிலல் அவங்க சொல்லுவாங்க. சுத்துல் ஹிலல் அப்படின்னா இடைவெளியை நிரப்புங்க. இந்த பிளான் சொல்லுவோம். சஃப்ல ரொம்ப முக்கியமானது. இப்போ தொழுகையில் ஒன்று நிற்கிறப்போ முன் சஃப் காலியாக இருக்கும். நம்ம நின்றுட்டோம். நின்றதுக்கப்புறம் முன் சஃப்பில் இடம் காலியாக தெரியுது. ஒரு அப்படியே நடந்துவே அதில் சேரணும். தொழுகையில் நடக்கிறாங்கலாம் முன்னாடி காலியாக தான் என்ன செய்யணும், நின்று. அது மாதிரி தொழுகையில் நமக்கு உழு முடிஞ்சிடும். உழு முடிஞ்சிடும். நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. உழு முறியக்கூடாது, ஏன் உழுவலாம் முடியுதுலாம் கேட்க முடியாது. இயல்பாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு நிலை என்ன. அப்போ உழு முறியுது. இந்த உழு முறியிற சம்பந்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சில பேர் அந்த கேள்வியை கேட்க தயங்குறாங்க, சொல்லுறது கூச்சப்படுறாங்க, கேட்க கூச்சப்படுறாங்க. தொழுகையில் காத்து பெறுகிறது, அந்த மாதிரி காத்து பெறுறது எப்படி உழு முறியுன்ற ஒரு விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காத்து பெறுகிறது வந்து 2 அடையாளங்கள் இருந்தால் அந்த காத்து பெறுகிறது உழு முறை. 2 அடையாளத்தை சொல்கிறாங்க. ஒன்று சப்தத்துடன் கூடிய காற்று பெறுகிறது, இன்னொன்று துர்நாற்றம் ஏற்படுத்தும் காற்று பெறுகிறது. நிறைய பேர் கேட்குறதுக்கு கூச்சப்படுறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான், மனுஷன் இருக்கிறது தான். அப்போ அந்த காற்று பெறுகிற சப்தத்தோடு கூடிய காற்று பெறுந்தாலோ அல்லது துர்நாற்றம் ஏற்படும் அளவுக்கு காற்று பெறுந்தாலோ ஒழுங்கு இருக்கிறோம். இதெல்லாம் அது சும்மா இருந்துச்சுன்னா அது ஒன்றும் தெரியாது. இன்னொரு செய்தியும் கூட, தொழுகையில் ருக்கு சஜதா செய்கிறப்போ வஸ்வசா மாதிரி சிறுநீர் ஒரு சொட்டு படுற மாதிரி, அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இது தவாஃபில் கூட இருக்கும். தவாஃப் செய்யறப்போ கூட உணவோடு இருக்கிறோம், உணவோடு இருக்கிற இருக்கும்போது அதை வந்து இஸ்லாம் என்ன சொன்னோம்னா, அது ஒரு டிசீஸ், அது ஒரு நோய். அப்பப்போ ஒழு செஞ்சுட்டு இருக்க முடியாது. யதார்த்தமாக எப்பொழுதாவது ஒழு முடிஞ்சால் ஒழு செய்ய போகும். இவங்களுக்கு டிசீஸே அதாக இருக்குது. கண்ணு சிறுநீர் சொட்டு வந்துகிட்டே இருக்குது, காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குனாக்கா அவங்க தாராளமாக அத்தோடு தொழுகவும் செய்யலாம், தவாஃபும் செய்யலாம். டிசீஸ் மார்க்கத்தில் அமையலாம். இதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, சூரத்துல் மாஇதா அத்தியாயத்தில், ஃபமனின் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி. ஒருவர் வந்து வரம்பு மீறாமல் சட்டத்துக்கு உட்பட்டு தவறும் செய்யாமல், தப்பு செய்யாமல் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. குர்ஆன் வார்த்தையாக இருக்கான். பல விஷயங்களில் நிர்பந்தமாகிடுச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறது, போங்க குற்றம் இல்லைங்க, அல்லாஹ் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடலாம். நம்ம நிர்பந்தமாக இருந்தோம். ஆனால் ஷர்ட் என்ன, நீ தப்பு செஞ்சிடக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது, சரியா? அதனால் எப்படி நிர்பந்தங்கள் தொழுகையில் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன செய்யலாம், அது தப்பு இல்லை. தவிர இமாமை பின்பற்றும் பொழுது இமாம் ஒரு நிலைக்கு செல்கிறார், சென்றதற்கு பிறகு தான் நம்ம போகணும். இமாம் தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதுறாரு, குனி சூரா ஓதுறாரு, ஓதிட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு குனிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம குனியும். அவர் முடிச்சிட்டாருன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குனிஞ்சிடக்கூடாது. இமாமுக்கு முந்தி நீங்கள் தொழுகை நிலையை செய்தால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதஹு எந்திரிக்கிறார், எந்திரிச்சோன்னு நம்ம முன்னாடி அல்லாஹுக்கு போயிடக்கூடாது. இமாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் போகணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, எவர் இமாமை பின்பற்றும் போது முந்தி செல்கிறாரோ அவர் முகம் கழுதை முகமாகட்டும் எச்சரிக்கிறாங்க. இமாமை முந்தி போகக்கூடாது. இமாம் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். இப்போ இங்கே 2 ஹரம் ஷரீஃபில் சவுதியில் வந்து ஜனாசா தொழுகையில் என்ன செய்கிறாங்கன்னா, ஜனாசாக்கு ஒரு சலாம் கொடுக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் புரிஞ்சா. இதில் சில பேர் இமாம் வந்து 1 கொடுத்தாரு, நான் 2வது கொடுக்குறேன்றது அதிக பிரச்சனை. எந்த இமாமை பின்பற்றோம் அந்த இமாம் செய்கிறது தான் நம்ம செய்யணும். ஒரு சலாமாக ஒரு சலாம் கொடுத்தோம், நம்ம 2வது சலாம் கொடுக்கறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, புரியுதா?
ஏன்னா அந்த இமாம் பொறுப்பாகிறார். அப்போ இதெல்லாம் இமாம்களை பின்பற்றக்கூடிய விஷயங்களை ரொம்ப 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 கவனிக்க வேண்டியது. சரி, இப்போ ஒருத்தர் வந்து தொழுகை முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. இப்போ நான் முன் சஃபில் நிற்கிறேன், எனக்கு ஒழு முடிஞ்சிடுச்சு. நான் இமாமாக இருந்தாலும் கூட எனக்கு ஒழு முடிஞ்சிடுச்சுன்னா நான் நேராக என்ன செய்ய பின்னாடி வரணும். இமாமிலேருந்தே வர்றேன், இமாமாக இருக்கிறேன், முன் சஃபில் தொழு வைக்கிறப்ப எனக்கு ஒழு முடிஞ்சிச்சு. நான் என்ன செய்ய நேராக பின்னாடி வரணும். எனக்கு பின்னாடி நிற்கிறாரில்ல, அவரை போய் முன்னாடி நிறுத்தணும். அதுக்கு தான் இமாமுக்கு பின்னாடி நிற்கிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கிற ஓத தெரிஞ்சாலும் இருக்கும். ஏன்னா அவர் பாட்டுக்கு எங்கே தள்ளி விட்டு போகிறீங்கன்ட்டா வம்பா போயிடும். வெளியே என்ன செய்யணும், முன்னாடி கேப்பை ஃபில் பண்ணணும், அவர் தொழு வைக்கணும். 2வது சஃப்பை முதல் சஃப்பில் விடணும், 3வது சஃப்பை 2வது சஃப்பில் விடணும், 4வது சஃப்பை 3 விடணும். எத்தனை சஃப் இருக்குது அத்தனை சஃப்பை என்று போய் ஒளி செஞ்சுட்டு திரும்ப தேவை சார். விட்டதுலேருந்து தொழுகிறது இல்லை, திருப்பி அவங்க தொழுகலை. தொழுகையினுடைய முக்கியமான சட்டங்கள் சரியா?